உலர்ந்த எலும்புகள் உயிரடைய வேண்டும் என்று தேவனுடைய தீர்க்கதரிசி வேண்டினார். அதே போல நம்முடைய வாழ்விலும் ஒரு உயிர் மீட்சி தர ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கேளுங்கள் இந்த அற்புத வார்த்தையை. சங்கீதம் 119:37. மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். அன்பானவர்களே, நம்முடைய கண்களை கர்த்தர் மேல் வைக்க, வேத வசனத்தின் மேல் வைக்க நமக்கு முதலாவது விருப்பம் இருக்கணும். அவர் யாரையும் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. என்னுடைய வாழ்வில் கூட மனமாற்றமா மதமாற்றமா என்ற ஒரு கேள்வியிலே என்னுடைய சாட்சியை நான் வெளியிட்டு இருந்தேன். மனமாற்றம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செழிப்பை உண்டு பண்ணும், அது பிறரின் நல்வழி நடத்தும் என்பதில் தேவன் தயவாய் நடத்தினார். காரணம் என்ன? மாயை பாராதபடி என் கண்களை விளக்கும். இன்னைக்கு உலகத்தில் அட்ராக்ஷனாக இருக்கக்கூடிய அநேக காரியங்கள் 99.9% எல்லாமே மனு கொடுத்த அழிக்கக்கூடியதாக அல்லது நம் மனதை கரைப்படுத்தக்கூடியதாக, தேவன் ஈவாய் தந்த நல்ல குடும்ப வாழ்க்கை, ஊழியத்தை அல்லது லோகத்தின் நன்மைகளை அதை கெடுக்கக்கூடியதாக இருக்கே தவிர நம்முடைய நம்பிக்கையை இன்னும் மெருகூட்டி அந்த நித்தியத்தை போய் அடைய வழிகாட்டக்கூடியதாக இல்லை. அதனால தான் பக்தன் வேண்டுகிறான், என்னை கண்களை காத்துறலும் சுவாமி. இதை கேட்குற அன்பர்களே, நாமும் கூட இப்படி ஜெபிக்க கற்றுக்கொள்வோமா? அப்படியே வசனங்களில் நடக்க ஒப்பு கொடுப்போமா? நிச்சயமாக உங்கள் கண்களில் வடிகிற கண்ணீரை துடைப்பார். கண்களில் இருக்கிற அந்த குருட்டாட்டத்தை மாற்றி போட்டு வெளிச்சத்தில் வழி நடத்துவார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, என்னோட ஜெபிக்கிற யாவருக்கும் அந்த வெளிச்சத்தை தாரும். ஆசீர்வதியும், விடுதலை தந்தீரே. நன்றி. இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். உங்களுக்காக திருப்பில் இருந்து ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணி. God bless you.